ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் கார்த்திக். நம்ம இப்போது ஸ்ருங்கேரி சாரதாம்பாள் கோயிலை பார்த்துட்டு இங்கேருந்து ஒரநாடு அன்னபூர்ணேஸ்வரி கோயில் தான் போயிட்டுருக்கோம். நாம் இப்போது கர்நாடகா டெம்பிள் டூரில் இருக்கோம். அதுபடி குக்கே, தர்மஸ்தலா, கொல்லூர், முருடேஸ்வர்னு எல்லா கோயிலும் பார்த்துட்டு இப்போ ஸ்ருங்கேரி வந்தோம். ஸ்ருங்கேரியிலேருந்து இப்போ நம்ம ஒரநாடு போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம கர்நாடகா டெம்பிள் டூரோட முந்தைய வீடியோஸோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். பார்க்காதவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரநாடு அன்னபூர்ணேஸ்வரி கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ருங்கேரியிலிருந்து 61 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்னு காமிச்சிது எங்களுக்கு மேப்பில். நான் அப்படியே போனோம். ஆக்சுவலாக வந்து அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்குது. ஒரநாடு அப்படின்னா ஊருக்கு வெளிப்பட்ட இடம்னு அர்த்தமா, அதனால தான் ஒரநாடுன்னு சொல்கிறாங்களாம். அதாவது ஊருக்கு வெளியில் காட்டுக்குள்ளே தான் அந்த கோயில் இருக்கும். சுற்றி மலைப்பாங்கான இடம், அதுக்குள்ளே தான் அந்த கோயில் இருக்குது. நம்ம ஸ்ருங்கேரியிலேருந்து போகும்போதே நிறைய காஃபி எஸ்டேட்ஸ், மலை எஸ்டேட்குள்ளே தான் இருக்கும் அந்த கோயில் போய் பார்க்குறதுக்கு. நாங்கள் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம். எப்படின்னா கூகுள் மேப் படி தான் போனோம். அந்த இடத்துல போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரநாடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போனால் 61 கிலோமீட்டர், ரைட் ஹேண்ட் சைடில் போனால் 31 கிலோமீட்டர் போட்டிருந்தது. இந்த ஜங்ஷனில் தான் அது போட்டிருந்தது. இந்த போர்டு கன்னடத்துலேருந்து எங்களுக்கு படிக்க முடியல. அந்த இடத்துல நடுவில் ஒரு இங்கிலீஷில் போட்டிருந்தது. லெஃப்ட்டில் போனால் 61 கிலோமீட்டர், அப்படியே ஸ்ட்ரைட்டாக ரைட்டில் போனால் 31 கிலோமீட்டர் போட்டிருந்தது. சரி, நாங்கள் 31 கிலோமீட்டர் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ரோட்டில் போனோம். அதுக்கப்புறம் தான் தெரியுது அது உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா அது ஊர் இல்லை, ஃபுல்லாகவே காஃபி எஸ்டேட் தான் இருக்கும். இந்த 61 கிலோமீட்டர் போட்ட வழி பார்த்திங்கன்னா நிறைய மலை கிராமங்கள் நிறைய வரும், தங்கறதுக்கு இடம், சாப்பிட்ற இடம்லாம் இருக்கும். பட் எங்களுக்கு இதுக்கப்புறம் எங்கேயுமே வந்து ஹோட்டல்ஸோ கடைகளோ எதுவுமே இல்லை. நடுவில் ஒரே ஒரு இடத்துல கிட்ட போகும்போது தான் ஒரு டீ கடை பார்த்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் காஃபி எஸ்டேட்டு தான் எல்லாமே இந்த இடத்துல. நாங்கள் போகிற வழியில் இந்த காஃபி எஸ்டேட்டில் இறங்கி ஒரு எஸ்டேட் ஓப்பனில் தான் இருந்தது. அதான் உள்ள போயெல்லாம் பார்த்தோம், நல்லா தான் இருந்தது. யாரும் ஆள் நடமாட்டம் யாருமே இல்லை. ஒரு ஆள் இருக்கானான்னு தெரில, எவ்வளோ பெருசுன்னு தெரில. சரி, கொஞ்சம் நடந்து போய் காஃபி எஸ்டேட்டை பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். காஃபி எஸ்டேட் தான் காஃபி செடி, அதில் தான் காஃபியை வந்திருக்கோம். அதுக்கப்புறம் மிளகு, நிறைய பலாப்பழம், இது மாதிரிலாம் நிறைய இருந்தது இந்த எஸ்டேட்டில். இதுதான் காஃபி. இப்போ தான் துளிர் விட்டு இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஒரு காஃபி எஸ்டேட்டில் இறங்கி பார்க்குறோம். நல்லா நடந்து டிராக்டர் போடுற அளவுக்கு வழியெலாம் இருந்தது, நல்லா தான் இருந்தது. இது மலை அடி வரும். அதுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பள்ளம். இது வந்து மிளகு செடி. இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் இந்த எஸ்டேட் வழியாக தான் போயிட்டே இருந்தோம். போகும்போது ஒரு இடத்துல வந்து ஒரு போர்டு போட்டிருந்தது, கன்னடத்தில் இருந்தது. நாங்கள் அதில் லெஃப்ட்டில் திரும்பாமல் ரைட்டில் திரும்பிட்டோம். ரைட்டில் திரும்பினோன்னு பார்த்தோன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டருக்கு ஆஃப் ரோட் ஃபுல்லாகவே. எங்களுக்கு திடீர்னு பயமாயிடுச்சு. சிக்னல் இல்லை, ஃபோனில் சிக்னல் இல்லை, கூகுள் மேப் ஒர்க் ஆகலை. நாங்கள் மட்டும்தான் போகிறோம். பாதி இடத்துல ரோடே காணோம். இந்த இடத்துல நாங்கள் திரும்பினோம். ஆக்சுவலாக நாங்கள் இப்படியே லெஃப்ட்டில் திரும்பியிருக்கணும், நாங்கள் ரைட்டில் திரும்பிட்டோம். ரைட்டில் திரும்பினோன்னா ஃபுல்லாகவே ஆஃப் ரோட் ஆகிடுச்சு. அது திடீர்னு பார்த்தா ஒரு மலை மேலே ஏறி இறங்குது. சரி, மலை உச்சிக்கு வந்துவிட்டோம், இதோட வந்துட்டு நினச்சி பார்த்தோன்னா ஆனால் வரல. ஆனால் மேப் அப்டேட் ஆகலை எங்களுக்கு. சரி, போனோம். எதுக்குமே வண்டி இல்லை. எங்களுக்கு பின்னாடி எங்களை பார்த்து ஒரு வண்டி வேறு எங்களுக்கு பின்னாடி வந்தது. அந்த ஒரு தைரியத்தை சரி நாங்களும் முன்னாடி போயிட்டோம். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு வண்டி இந்த ரோட்டில் ஆப்போசிட்டில் வழி மாதிரி வந்தாங்க. அதே மாதிரி சொன்னாங்க, அவங்களும் வழி மாதிரி வந்துட்டோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ பிடிச்சி அந்த ரோடை பிடிச்சோன்னா ரொம்ப காட் ரோடு, ரொம்ப ஸ்டீப்பாக ஸ்லோப் ஜாஸ்தியாக இருந்தது. கிட்டத்தட்ட மலை உச்சியில் ஏறி இறங்குற மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்தது ட்ராவல். ஆனால் பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் காஃபி எஸ்டேட் தான் இங்கே இருக்கிறது. எல்லாமே காஃபி எஸ்டேட். அதுக்கப்புறம் அந்த ரோடுக்கு வந்தோடனே எதிர்க்கு இந்த கார் வரதுலாம் நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாச்சு. அப்புறம் அப்படியே கோயில்கிட்ட வந்துவிட்டோம். இந்த கோயில் ஒரநாடு கோயில் பார்த்திங்கன்னா பத்ரா நதிக்கு அருகில் இருக்குது. சிக்மங்களூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. இங்கேருந்து சிக்மங்களூர் பார்த்தோன்னா ஒரு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்துடும். இதெல்லாம் சிக்மங்களூர் மாவட்டம் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் மலை பிரதேசம் தான் இது ஃபுல்லாகவே. இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு 400 வருஷமாக ஒரு பரம்பரை தர்மகர்த்தா அவங்க தான் அந்த கோயிலை நல்லா பராமரிச்சுட்டு வராங்க. அந்த உள்ளே இருக்கிற அன்னபூர்ணேஸ்வரி அம்மன் விக்கிரகம் வந்து பியூர் தங்கத்தால் ஆனது. கோவிலோட தங்கறதுக்கான இடங்கள் நல்லா இருந்தது. நான் உண்மையில் ஒரு அப்ரிஷியேட் பண்ண ஒரு விஷயம்னா, இங்கே கோயிலோட சத்தை தான் தங்கணும். எல்லா கோயிலோட சத்திரத்துலேயும் பார்த்தோம்னா வெறும் ரூம்ஸ் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஆனால் இங்கே டிவி இருந்தது, ஷவர் பாத்து, எல்லாமே நல்ல ஒரு ஹைஃபையாக ஒரு ஹோட்டல் மாதிரி தான் இருந்தது. உள்ளே தங்குற இடமும் சீப் அண்ட் பெஸ்ட் 800 தான் ட்ரிபிள் பெட்ரூம் ரூமே இருந்தது நாங்கள் ஃபேமிலி தங்குறதுக்கு. அதே மாதிரி கோயிலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் ஒரு பெரிய ஸ்பேஸ், பார்க்கிங் ஸ்பேஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எஸ்டேட்ஸ் நிறைய இருக்கும், மலை எஸ்டேட்லாம் நிறைய இருக்கும். கோவிலுக்கு வாசல்லே பஸ் ஸ்டாண்டு இருக்கும், பஸ் வந்து ஏறுறதுக்கு. சின்ன கிராமம் தான் இது ஆக்சுவலாக. பட் கோயில் கொஞ்சம் நல்லா பெருசு. இங்கே சாப்பாடு மத்தியானமும் ஈவினிங்கும் நைட்டு போடுவாங்க. நல்லா இருந்தது, நாங்கள் சாப்பிட்டோம். நாங்கள் போய் 4 மணிக்கு ஆகும்போது திடீர்னு வானம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. பட் மழை வரல, வானம் நல்ல கருத்து வந்துருச்சு.
இது ஃபுல்லாக இந்த மேலெலாம் ஃபுல்லாக எஸ்டேட்டு பங்களாலாம் இருந்தது. இவங்க தான் தர்மகர்த்தாவோட மூதாதையர்கள். இவங்க இப்போ இருக்க தர்மகர்த்தா 5வது தலைமுறை போல் இருக்குது. கிட்டத்தட்ட 400 வருஷமாக இவங்க தான் இந்த கோயிலை பராமரிச்சுட்டு வராங்களாம். நல்ல சூப்பராக கட்டியிருக்காங்க. சும்மா சொல்கிறது, பூஜை எதாக போனாலும் அந்த அரிசி தான் அந்த பிரசாதமாக தருவாங்க. அந்த அரிசியை கூட அந்த வீட்டில் போட்டோம்னா நம்மளுக்கு இதுவாக எந்த பஞ்சமும் வராது, நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்களாம். கோயில் கொஞ்சம் சின்ன மலை மேலே தான் இருக்கும். சின்ன படிக்கட்டு ஏறி தான் மேலே போகணும். கோவிலுக்குள்ளே வீடியோ எடுக்க முடியாது. கோவில் சன்னதி பார்த்துட்டு வந்து அடுத்த இடத்துல வீடியோ எடுக்கலாம். யாரும் எதுவும் கேட்கல. நாங்கள் பண்ணி ஏறினோம். இந்த கோயிலோட வரலாறு என்னென்னு பார்த்தோம்னா, தேவலோகத்தில் கைலாய லோகத்தில் சிவனும் பார்வதியும் பேசி கொண்டு இருக்கும்போது ஒரு வாட்டி சிவன் வந்து உணவுலாம் வந்து மாயேன்னு சொல்லும்போது பார்வதி கோவம் வந்துடுச்சான். அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிச்சான். 2 பேரும் வாக்குவாதம் முட்டி சண்டை வந்துடுச்சு. சண்டை வந்தோடனே சிவபெருமான் என்ன பண்ணிட்டாராம், எதுவுமே அசையாதபடி பண்ணிட்டாராம். அதனால் பூலோகத்தில் பஞ்சம் வந்துடுச்சு. உடனடியாக பார்வதி தேவி அன்னபூர்ணி அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்து இங்கேருந்து தான் எல்லாருக்கும் அன்னதானம் கொடுத்தாங்களாம். நாங்கள் சாமியை பார்த்துட்டோம். இதுதான் மூலஸ்தானத்தில் இருக்கிற அன்னபூர்ணேஸ்வரி சுவாமி நிற்கிற குளத்தில் இருக்கோம். அதனால் இந்த அன்னபூர்ணீஸ்வரி கோயில் ரொம்ப விசேஷம். இந்த உள்ள இருக்கிற சிலை மூல சிலை வந்து ஃபஸ்ட்டு அகத்தியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதான். அது சிலை கீழே சின்னதாக இருக்கும். இந்த கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா கீழே வந்து பாம்பு யானையெல்லாம் தாங்குற மாதிரியே சூப்பராக கட்டியிருப்பாங்க. கோயில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து 357 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கோயில் இருக்குது. இங்கேருந்து குக்கே பார்த்திங்கன்னா 80 கிலோமீட்டர் பக்கத்தில் வரும். தர்மஸ்தலாலாம் பக்கத்தில் வந்துடும். இங்கேருந்து பேலூர் வந்து பார்த்திங்கன்னா 60 கிலோமீட்டர் இன்னும் வந்துடும். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் டீப் காட்டுக்குள்ளே இருக்குது இந்த கோயில். இங்கேருந்து எங்கே போனாலுமே 80 கிலோமீட்டர்னா கூட குக்கேக்கு போகிறது 80 கிலோமீட்டர் தான். ஆனால் அங்கேருந்து 3.5 மணி நேரம் ட்ராவல் ஆகும். ஏன்னா ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும், ஸ்லோப்பாக இருக்கும், ஏறி மலை மேலே காட்டு ரோடாக இருக்கும். இது கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பார்க்கு நல்லா இருந்தது. நாங்கள் சாயந்தரம் 5 மணிக்கு வந்தோம். கரெக்டாக வந்து சாமியை ரூம் எடுத்துகிட்டு சாமி பார்த்துட்டு நைட்டு சாப்பிட்டு இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் காலையில் இங்கேருந்து கிளம்பி நாங்கள் பேலூர் கிளம்பி போயிட்டோம். இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்ரு ஃபுல்லாக காட் ரோட ட்ராவல் பண்ணால் தான் மெயின் ரோடு வரும். இதுக்கு பக்கத்தில் ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி போனால் கலசான ஒரு ஊர் வரும். அங்கே கலசேஸ்வரர் சுவாமி கோயில் இருக்குது. அதுவும் அகஸ்தியரால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட கோயில் தான். அந்த கோயிலோட வீடியோ வந்து அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். இந்த படிக்கட்டு ஏற முடியாதவங்க சைடில் ரோடு மாதிரி நடந்து போகிற மாதிரி ஸ்லோப்பாக இருக்கும், அதில் ஏறி போகலாம். அங்கேருந்து வந்தோம். இந்த பள்ளத்தாக்கு கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு எஸ்டேட் மாதிரி தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் பாக்கு மரங்களும் இது இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்து கலசேஸ்வரர் கோயிலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.